தேர்தல் பிரச்சாரத்துக்காக நாங்க போகக்கூடிய இடத்துல எல்லாம் கல்ல விட்டு எறியறாங்க, பாட்டில விட்டு எறியறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதனால தயவு செய்து தலையிடுங்க. தமிழ்நாட்டுல எலக்ஷன் ரொம்ப நேர்மையா நடக்கணும் அப்படின்றத உறுதி செய்யுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பா மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. இது வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க யாருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய காமெடியே நடந்திருக்கு. அவங்க மத்திய உள்துறை செயலாளர் அப்படின்னு குறிப்பிட்டு அஜய் பல்லா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த அஜய் பல்லா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்றுட்டாரு. கடந்த 1 வருஷமா அவரு மணிப்பூர் மாநிலத்துடைய ஆளுநராகவும் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அது தெரியாம அவருடைய பேருக்கே லெட்டர் எழுதி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். ஆனா அது கூட பிரச்சனை இல்லைங்க. இப்படி நிறைய பேர் பண்ணதான் செய்வாங்க. பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் கூட இதை பண்ணுவாங்க. அதுல தப்பில்லை. ஆனா அதுக்கப்புறமா இதை நியாயப்படுத்துறதுக்காக அவங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஏத்துக்கக்கூடிய வகையிலேயே இல்ல. என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஊடகத்தினர் தான் வேணும்னே இந்த லெட்டரை ஃபேக்கா உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏன் அபாண்டமான குற்றச்சாட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த அலுவலகங்கள் மற்ற அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, சேனல்களுடைய பீட் ரிப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்குன்னு சில குரூப்புகள் அப்படின்றது இருக்கும். அந்த குரூப்ல தான் இந்த லெட்டர் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு ஏங்க இது பேர் வந்து தப்பா இருக்கு, அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த லெட்டரை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அப்படி செஞ்சுட்டு இப்ப வெளியே சோசியல் மீடியால தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் ஊடகங்கள் தான் இதை செஞ்சுட்டாங்க, ஃபேக்கா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. அவன் இன்னும் திருந்தல மாமா.